ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் நம்ம அகாடமியோட பிடிஎஃப் படித்தாலும் கண்டிப்பாக நம்ம புக்கில் உள்ளது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதில் இருந்து தான் நமக்கு கொஷின்ஸ் வருது. புக்கில் உள்ளதுன்னு பார்த்தா இப்போ ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒரு புக்கில் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு பிடிஎஃப் இருக்குது. அதுவும் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரீயாகவே இருக்குது. அது எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. க்ரோமில் போயிட்டு இங்கே டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி மெட்டீரியல்னு போடுங்க. போட்டிங்கன்னா இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த லிங்க்குள்ளே எல்லா பிடிஎஃப்மே உங்களுக்கு டாபிக் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கிய அறிவிப்புன்னு சொல்லி மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2024 கேட்ட 10-12 கொஷின்ஸ் பழைய புக்கு புது புக்கிலேருந்து கேட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா மார்க்கை குறைக்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த வருஷமும் அதே மாதிரி தான் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்குள்ளே போனீங்கன்னா அது 6லேருந்து 10 வரைக்கும் எங்கே இருக்குதுன்னு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. 11, 12 கொடுக்கல, படிக்க வேண்டாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது நீங்கள் படிச்சுக்கோங்க, அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பிடிஎஃப்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி அதையும் படிச்சுக்கோங்க.